என்ன ஜனகாம்பாள், என்னோட நிழல் கூட படக்கூடாதுன்னு சொல்லுவ? இப்ப என்னடானா என் மொத்த குடும்பத்தையும் உன் வீட்டுல வந்து வாழ சொல்ற? வேணும்னா ஒண்ணு பண்ணு. தேன்மொழிய நீ பாத்துக்கிட்டே இருக்கணும்னா நீ உன்னோட வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து தங்கிக்கோ. எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏன்னா எனக்கு எதிரி நண்பன்னு ஒருத்தரையும் ஒரு முகமா பிரிச்சு பார்க்க தெரியாது ஜனகாம்பாள். நான் ரொம்ப ஜனநாயகமானவன். என்ன ஜனகாம்பாள் நிக்கிற? நீ நினைக்கிறது இங்க நடக்காது. நீ இடத்த காலி பண்ணு. ஜனாமா, நான் உங்க கூட வரேன். ஜனாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேனு, நீ என் கூட வா. ஜனமா, அவ என் பொண்டாட்டி. அவ எங்க போனாலும் என் கையை பிடிச்சிட்டு தான் போவா. என்ன தேனு? நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஜனாமா. கண்டிப்பா வருவேன். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும்ல. டேய் பிரபு, என்னடா பண்ற? அப்பா, இது என்னோட வாழ்க்கை. இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல யாருமே தலையிடாதீங்க ப்ளீஸ். தேனு, போய் உன்னோட திங்ஸ் என்னோட திங்ஸ் ரெண்டுத்தையும் பேக் பண்ணி எடுத்து வா. முத்து,
உள்ள வாங்க. தேனு ஒரு நிமிஷம். வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. வீட்டுல நல்ல காரியம் தானே நடந்திருக்கு. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? என்ன கணேசன் அங்கிள், நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பையனுக்கு வர்ஷினி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, சந்தோஷமா இருங்க. வீட்டுக்கு புது மாப்பிள்ள வந்திருக்கேன். ஒரு டீ காஃபி அதெல்லாம் எதுவும் கிடையாதா? ஓகே, என் தேன்மொழிக்காக நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாவம். சரி, நீங்க உங்க ஃபீலிங்ஸை கண்டினியூ பண்ணுங்க. நான் வெளியே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே.